அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பூர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் 6 நாட்கள் வரை விரதம் இருக்கும் முறைகளை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வைகாசி விசாகம் என்பது மக்களிடத்தையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு மிக ஏற்ற நாள்தான் இந்த வைகாசி விசாகம். முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக பரம்பொருள் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்த நாளாக வைகாசி விசாகம் கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து மனதார நம்முடைய கந்தபெருமானை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கண்டிப்பாக கொடுத்து விடுகிறார். மனக்குறைகள் துயரங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 6 நாட்கள் விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். வைகாசி விசாகம் என்பது கந்தபெருமான் அவதரித்த தினமாகவும் மிகவும் சிறப்புக்குரிய சக்தி வாய்ந்த தினமாகவும் விளங்குகிறது. வைகாசி விரதம் அன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் விரும்பிய வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள், அடுத்ததாக திருமணம் ஆகாமல் தத்தளிப்பவர்கள், வீடு கட்ட நினைத்து கொண்டிருப்பவர்கள், வாடகை வீடுகளில் இருந்து பணத்தை இழந்து கொண்டு நாம் புதிய வீடு கட்டிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள், அதிகப்படியான பெண் குழந்தை பிறந்து ஆண் குழந்தை தான் வேண்டுமென மனநிலையில் இருப்பவர்களுக்கு இது எல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக இந்த வைகாசி விசாகம் அமைகிறது. முருகப்பெருமான் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தடை துயரம் நீங்கி வாழ்வில் வெற்றி பெருகும். ஞானம், ஆரோக்கியம், துணிவு, வெற்றி ஆகியவை கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது முக்கியத்துவம். வைகாசி விசாகம் அன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணி உள்ள நேரங்களில் எழுந்து வீட்டை சுத்தபத்தம் செய்து முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்து எளிமையான முறையில் பூஜை செய்து வழிபட வேண்டும். முதலாவதாக முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு ஒரு பசுஞ்சாணத்தில் அருகம்புல் பிடித்து அதற்கு சிகப்பு மஞ்சள் சாத்தி சிறிதளவு நைவேத்தியம் படைத்து அதற்கேற்றாற்போல் நான் வைகாசி விசாகம் விரதம் இருக்கப் போகிறேன், முருகப்பெருமானுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டும், நீங்கள் தான் இந்த விரதத்தை முறையாக நிறைவு செய்து எனக்கு கொடுக்க சக்தி வழங்க வேண்டும். முழு முதற் பெருமானை விநாயகப் பெருமானை நினைத்து கொண்டு முருகப்பெருமானுடைய சக்தி மிகுந்த வைகாசி விசாகம் இந்த விரதத்தை துவங்கலாம். அத்துடன் சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம். அத்துடன் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகள் ஆகியவற்றை காலையும் மாலையும் பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் சரவண பவ எனும் 6 எழுத்து மந்திரத்தை நாள் முழுவதும் மனதார உச்சரிக்க வேண்டும். இதனால் திருமணத்தடை நீக்குதல், புத்திர பாக்கியம் கிடைப்பதுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வம் கண்டிப்பாக பெருகும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே 30ஆம் தேதி சனிக்கிழமையன்று இருக்கிறது. முருகனை வேண்டி 48 நாட்கள், 21 நாட்கள் அல்லது 11 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 6 நாட்களாவது விரதம் இருக்கலாம். அது முடியாதவர்கள் 3 தினங்கள் அல்லது வைகாசி விசாகம் அன்று மட்டும் ஒரு நாளாவது விரதம் இருக்கலாம். 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் மே 25ஆம் தேதி விரதத்தை கண்டிப்பாக துவங்கிவிட வேண்டும். முருகப்பெருமானை நினைத்து இந்த விரதத்தை இருப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல. 6 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் குறிப்பாக 25ஆம் தேதி என்று விரதத்தை துவங்கி அதனை சக்தி மிகுந்த விரதமாக மாற்றி நினைக்கலாம். இந்த 6 நாட்கள் இருப்பது என்பது வைகாசி விசாகத்தின் சிறப்புக்குரியது. 3 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் மே 28ஆம் தேதி என்று விரதத்தை தாராளமாக துவங்கிவிட வேண்டும். இவர்கள் எந்த முறையில் விரதம் இருக்கலாம் என்பதை தெரியாமல் பல மக்கள் தத்தளிக்கிறார்கள். அதற்குத்தான் இந்த காணொளியே. 6 நாட்கள் விரதம் இருக்கும் முறை எப்படி என்றால், முதல் நாள் விரதம் பால் விரதமாகும். அதாவது பால் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும். வேறு எந்த உணவோ எந்த பழமோ உண்ணக்கூடாது. முதல் நாள் என்பது பால் விரதம்தான்.
அதற்கேற்றாற்போல் பாலை மட்டும் குடித்து விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும். 2ஆம் நாள் பழம் விரதம், அதாவது பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும். பழம்தான் உண்ணுகிறோம், சிறிதளவு உணவு கூட உண்ணலாம் என நினைத்து கொண்டு இந்த பழ விரதத்தை கொட்டை விடுகிறார்கள். ஆகமையினால் இந்த 2ஆம் நாள் விரதமான இந்த பழம் விரதத்தை கண்டிப்பாக பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும். 3ஆம் நாட்களாக இளநீர் விரதம், இந்த நாளில் இளநீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது மிகுந்த பலனை தரவல்லது. இதுதான் மிக முக்கியமான விரதம். 4ஆம் நாள் விரதம் சாத விரதம், இந்த நாளில் உப்பு இல்லாத சாதம் சாப்பிட்டு விரதம் இருப்பது அவசியமாகும். 5ஆம் நாள் விரதம் கஞ்சி மட்டும், அதாவது கஞ்சி விரதம், கஞ்சி அல்லது கம்பு கஞ்சி மட்டுமாவது சாப்பிட்டு விரதம் இருப்பது சிறப்பு. 6ஆம் நாள் விரதமாக ஒரு பொழுது விரதம் இருக்க வேண்டும். ஒரு வேளை மட்டும் எளிமையான சைவ உணவை சாப்பிட்டு விரதம் இருப்பது சிறப்பு. முடிந்தவர்கள் 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் எத்தனை நாட்கள் முடியுமோ அத்தனை நாட்கள் விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை தர வல்லது. குறிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டு கண்டிப்பாக செயல்பட வேண்டும். வைகாசி விசாகம் அன்று அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும். முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேலுக்கு பால் பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால், எதுவும் இல்லை என்றால் முருகப்பெருமானின் படத்திற்கு முன் நெய்வேத்தியமாக பால் பஞ்சாமிர்தம் படைத்து வழிபட வேண்டும். முருகன் படத்திற்கு பூக்கள், சந்தனம், குங்குமம் ஆகியவற்றை சாத்தி அலங்கரிக்க வேண்டும். ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை மனதார கூற வேண்டும். கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், கந்தரலங்காரம், கந்தர் அனுபூதி ஆகியவற்றை தாராளமாக பாராயணம் செய்யலாம். முருகப்பெருமானை குழந்தையாக நினைத்து குழந்தைகளுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து முருகனுக்கு படைத்துவிட்டு அதன் பிறகு குழந்தைகளுக்கு வழங்கலாம். தீபம் ஏற்றி கற்பூரம் காட்சி வழிபட வேண்டும். பிறகு முருகப்பெருமானின் என்ன வேண்டுதல் நிறைவேறுவதற்காக வேண்டுதலை வைத்து விரதம் இருந்தீர்களோ அதனை மனதார சொல்லிக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். வைகாசி விசாக விரதமானது, வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் உபவாச விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பழம், பால் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம், அல்லது சாத்வீக உணவுகளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும். மாலையில் பூஜை செய்து பால் பழம் சாப்பிட்டு விரதை நிறைவு செய்வது நல்ல பலன். இந்த நாளில் அன்னதானம், பழங்கள், பால் ஆகியவற்றை தானமாக அளிக்கலாம். நெற்றியில் திருநீர் அணிந்து முருகப்பெருமான் திருநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் நாள் உணவு உபவாசமாக விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம், அல்லது சாத்வீக உணவுகளை மட்டும் இருந்து உணவுகளை தாராளமாக சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும். மாலையில் பூஜை செய்து பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் அன்னதானங்கள், பால் பழங்கள் ஆகியவற்றை தானமாக பக்தர்களுக்கு அளிக்கலாம். நெற்றியில் திருநீர் அணிந்து முருகப்பெருமான் திருநாமங்களை இந்த வைகாசி விசாகம் அன்று உச்சரித்தபடியே இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.